ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று முதலமைச்சர் பதவியேற்பு விழாவுக்கு விஜய் அவர்களோட அந்த மொமெண்ட்டை பார்க்க அவங்களோட அம்மா அப்பா அங்கே வந்திருந்தாங்க. அண்ட் விஜய் அவர்கள் ஜோசப் விஜய் என்னும் நான் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு பேருக்கும் அவ்வளோ பெருமைப்பட விஷயமா இருந்தது. அண்டு ரெண்டு பேருமே கண் கலங்கிட்டாங்க. அண்டு இது ஒரு சைடு இருக்க, த்ரிஷா அவர்கள் உள்ளே வந்ததுமே நேராக போயிட்டு விஜய் அவர்களோட அப்பா அம்மா ரெண்டு பேர்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்தாங்க. அண்ட் அந்த சீன் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. சங்கீதா அவர்களே வரல, ஆனால் த்ரிஷா அவர்கள் வந்திருக்காங்களே. விஜய் அவர் தான் அவரோட மனைவியை கூப்பிடலைன்னா விஜயோட அப்பா அம்மா ரெண்டு பேருமாவது அவங்க கூப்பிட்டுருக்கணும்ல. அவங்களோட மருமகள் தானே, ஏன் மருமகளே கூப்பிடல? இது ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனுக்கு அவங்களோட சொந்த மருமகளே கூப்பிடாம இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களோட அப்பா அம்மா கிட்ட பிரஸ் மீட்ல கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதுல விஜய் அவர்களோட அப்பா, நான் என் மருமகளை வர சொன்னேன், ஆனா அவங்க நிறைய விஷயத்துல வேலையா இருந்ததுனால வர முடியல, ஆனா கண்டிப்பா அவங்க வருவாங்க, சீக்கிரமே நேர்ல வந்து வீட்டுல வந்து விஜய் அவங்களுக்கு விஷ் பண்ணுவாங்க. அதே போல த்ரிஷா வந்தது ஒரு சக நடிகையே வந்திருப்பாங்களே தவிர அவங்களுக்கும் என் மகனுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இதை பத்தி யாரும் தப்பா பேசாதீங்க அப்படின்னு எஸ்ஏசி சொன்னதா ஒரு நியூஸ் செம்ம வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனா எஸ்ஏசி அவர்கள் தான் விஜய் அவர்களுக்கு ஆரம்ப கட்ட காலத்துல இருந்து செம்ம உதவியா இருந்தாரு. அவரோட சினிமால நுழையறதுக்கு காரணமே எஸ்ஏசி தான். அவரோட நிறைய படங்கள்ல விஜய் அவர்களை நடிக்க வச்சிருக்காரு. அண்ட் நிறைய பெரிய படங்கள் ஹிட் ஆகிறதுக்கு காரணமும் எஸ்ஏசி தான். கதையை நல்லா சூஸ் பண்ணி விஜய் நீ இந்த படத்தில் நடிக்கலாம், இந்த படத்தில் கதை நல்லா இருக்கு அப்படின்னு சஜஸ்ட் கொடுக்கறதும் எஸ்ஏசி தான். அண்ட் இப்போ சினிமாலேருந்து அரசியல் வரைக்கும் எஸ்ஏசியால தான் விஜய் அவர்கள் தாங்கி நிற்கிறாரு, மேலே வாங்கி நிற்கிறாரு அப்படின்னு சொல்லி எஸ்ஏசி அவர்களை நிறைய பேர் புகழ்ந்துட்டு இருக்காங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எஸ்ஏசியோட மருமகள் இந்த ஃபங்க்ஷனுக்கு வரல. அதை பற்றி உங்கள் ஒப்பீனியனை நம்ம கான்வர்ஸில் கவுண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.